ராமநாதபுரம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பார்த்திபனூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் இரவு 7:20 மணி அளவில் மதுரை விமான நிலையத்தை சென்றடைந்தார். பின்னர் சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் சென்றார். ராமநாதபுரத்தில் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். மொத்தம் 738 கோடியில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்குகிறார். சிவகங்கை மாவட்டம் எடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் நடைபெற்று வரும் மராமத்து பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். 1894 கட்டப்பட்ட பழமையான இந்த ஆலயத்தை புதுப்பிக்க தமிழ்நாடு அரசு 1,55,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 1,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அரூர் பரப்புரையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் மகளிர் உரிமை தொகையை கொடுக்காமல் இருந்ததாகவும் அதிமுக தான் அழுத்தம் தந்து கொடுக்க வைத்ததாகவும் தெரிவித்தார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேருக்கு தருமபுரி பிரச்சார கூட்டத்தில் இபிஎஸ் மௌன அஞ்சலி செலுத்தினார். தருமபுரியில் பிரச்சாரம் செய்த அவர் கரூர் சம்பவத்தில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட பிறகு அரசு செயலாளரை வைத்து திமுக அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். கரூர் பெருந்துயர சம்பவத்தில் தாவேகா தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய திருமாவளவன் இந்த சம்பவத்தில் காவல்துறை மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக விமர்சித்தார். திருச்சி விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து திமுக எதிர்ப்பு என்ற வெறுப்பு அரசியலை மட்டுமே விஜய் பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். தாவேகா தலைவர் விஜயை காலி செய்யும் நோக்கம் திமுகவுக்கு இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். விஜய் வெளியிட்ட வீடியோ குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதல்வர் அரசியல் செய்யவில்லை என்றார். தாவேகா தலைவர் விஜய் மிகப்பெரிய பேரிடரில் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். விஜயை பின்னாலிருந்து இயக்குவது பாஜக தான் என்று திருமாவளவன் குற்றம் சாட்டியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கரூர் சம்பவத்தில் அரசியல் பேச விரும்பவில்லை என்றார். தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கும் Y பிரிவு அதிகாரிகளிடம் மத்திய உள்துறை அமைச்சகம் விளக்கம் கேட்டுள்ளது. கரூர் பிரச்சார கூட்டத்தில் விஜய் மீது செருப்பு வீசப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அதன் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் அளிக்கும் பதிலின் அடிப்படையில் பாதுகாப்பு அதிகரிக்கலாம் என சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தனித்துதான் போட்டி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் காமராஜர் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்திற்கு தூய ஆட்சியை கொடுப்போம் என உறுதி ஏற்பதாக தெரிவித்தார். தலித் சமூகத்திற்கு எதிரான அடக்குமுறையில் தமிழ்நாடு மோசமான சாதனை படைத்துள்ளதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். காந்தி பிறந்தநாள் விழாவில் பேசிய ஆளுநர் நாம் காந்தியை மறந்துவிட்டதன் காரணமாகவே சாதிய அடக்குமுறைகள் நடக்கிறது என்றும் இதுபோல நடப்பதற்கு நாம் அனைவரும் வெட்கப்பட வேண்டும் எனவும் பேசினார். தமிழகத்தில் தலித்துகள் அதிக அடக்குமுறைக்கு உள்ளாவதாக ஆளுநர் தெரிவித்த கருத்து முற்றிலும் பொய்யானது என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஆளுநரின் கருத்து அரசியல் உள்நோக்கத்துடன் கூறப்பட்டது என தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவில் மகிஷாசூர சம்ஹாரம் கோலாகலமாக நடைபெற்றது. சிம்ம வாகனத்தில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் கோயில் முன்பாக எழுந்தருளிய முத்தாரம்மன் அரக்கனை வதம் செய்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். ஆணவத்துடன் போரிட தன்முகத்தில் வந்த மகிஷாசுரனை முத்தாரம்மன் சூளாயுதத்தால் வதம் செய்து அழித்தார். தன்முகத்தில் வந்ததை தொடர்ந்து சிம்மம், எருமை மற்றும் சேவல் முகத்துடன் வந்த சூரனையும் வதம் செய்ததால் பக்தர்கள் விண்ணதிர முழக்கமிட்டு பரவசமடைந்தனர். கர்நாடக மாநிலம் மைசூரு தசரா திருவிழாவில் வண்ணமயமான கொண்டாட்டம் நடைபெற்றது. இசை கச்சேரி, பாரம்பரிய நடனம் என களை கட்டியதால் மக்கள் உற்சாகமாக கண்டு களித்தனர். மேலும் வண்ணமயமான வான வேடிக்கைகளும் ட்ரோன் ஷோக்களும் நடத்தப்பட்டன.
நாட்டிலேயே தனித்துவமான முறையில் 75 நாட்கள் சத்தீஸ்கரின் பஸ்டர் பகுதியில் கொண்டாடப்படும் தசரா பெருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. நிறைவு நாளில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் அலை அலையாய் திரண்டு வந்த நிலையில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேற்கு வங்கத்தில் நவராத்திரியை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த துர்கா தேவி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. சிலிகுரியில் நடைபெற்ற துர்கா தேவி சிலை ஊர்வலத்தில் பக்தர்கள் கடவுள் வேடங்களை அணிந்து கொண்டு ஊர்வலமாக உடன் வந்தனர். மத்திய பிரதேசத்தில் துர்கா தேவி சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கும் நிகழ்வின் போது 2 வெவ்வேறு இடங்களில் நடந்த விபத்துகளில் 13 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 10 பேர் சிறார்கள் என்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தசரா பண்டிகை முடிந்து துர்கா சிலையை குளத்தில் கரைப்பதற்காக டிராக்டரில் கொண்டு சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விஜயதசமியை ஒட்டி வடமாநிலங்களில் தசரா பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லி செங்கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற தசரா நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்று அம்பு எய்து ராவண உருவ பொம்மையை எரித்தார். சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 22 பெண் நக்சலைட்டுகள் உட்பட 103 நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர். நக்சல்களின் வெற்று சித்தாந்தத்தால் வெறுப்படைந்தும் தடை செய்யப்பட்ட சிபிஐ மாவோயிஸ்ட் அமைப்புகள் இடையேயான கருத்து வேறுபாடுகள் காரணமாகவும் ஏராளமான நக்சல்கள் போலீசில் சரணடைய விருப்பம் தெரிவித்தனர். RSS நூற்றாண்டு சிறப்பு தபால் தலை நாணயம் வெளியிட்ட மத்திய அரசு குறித்து காங்கிரஸ் விமர்சனம் செய்துள்ளது. ஆங்கிலேயர்களிடமிருந்து சாவர்கர் ஓய்வூதியமாக வாங்கிய 60 ரூபாய் நாணயத்தையும் வெளியிட்டிருக்க வேண்டும் என பாஜக RSS குறித்து காங்கிரஸ் கிண்டல் அடித்திருக்கிறது. இந்தியா சீனா இடையே கடந்த 5 ஆண்டுகளாக நீடித்த பதற்றங்களுக்கு பின்னர் முதல் முறையாக வருகிற 26ஆம் தேதி நேரடி விமான சேவை துவங்கப்பட உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு நடந்த கல்வான் மோதலை தொடர்ந்து இந்தியா சீனா இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டு விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் ஆமீர் கான் முத்தாகி வரும் 9ஆம் தேதி இந்தியா வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த 2021ஆம் ஆண்டு தாலிபான் ஆட்சி அமைந்த பிறகு அந்நாட்டு அரசின் முக்கிய நபர் 2 நாள் பயணமாக முதல் முறையாக இந்தியா வரவிருக்கிறார். நாட்டின் பணக்காரர்கள் பட்டியலில் கௌதம் அதானியை பின்னுக்கு தள்ளி ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் உள்ளார். அம்பானியின் சொத்து மதிப்பு 9.5 லட்சம் கோடியாக உள்ளது. 2ஆம் இடத்தில் உள்ள கௌதம் அதானியின் சொத்து மதிப்பு 8,14,000 கோடியாக உள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் பல இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்தது. குறிப்பாக எழும்பூர், சேப்பாக்கம், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரமாக கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புறநகர் பகுதிகளிலும் மழை கொட்டியது. மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் தெற்கு தெரு, சூரக்குண்டு, மேலவளவு, ஆண்டிப்பட்டி, திருவாதவூர், கோட்டநத்தம்பட்டி, நாவினிப்பட்டி, கீழையூர், தும்பைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. RTE நிதியை மத்திய அரசு விடுவித்ததை தொடர்ந்து கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கை தொடங்கியதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அக்டோபர் 15ஆம் தேதிக்குள் தகுதியுடைய மாணவர்களின் விவரங்களை எமிஸ் போர்ட்டல் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் இதுவரை எந்த பள்ளிகளிலும் சேராத கல்வி பெறும் உரிமை சட்டத்தின்படி பயனடைய தகுதி உள்ள குழந்தைகளை அவர்கள் விரும்பும் பள்ளிகளில் சேர அனுமதிக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் ஏற்கனவே பணம் கட்டி சேர்ந்த குழந்தைகளுக்கு கட்டணத்தை திருப்பித் தர வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். பிணத்தை வைத்த தமிழகத்தில் பாஜக அரசியல் செய்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை உதகையில் தொடங்கி வைத்த பிறகு பேட்டி அளித்த அவர் பாஜக கரூர் சம்பவத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த குழுவை அனுப்பியுள்ளதாக கூறினார்.
கரூர் துயரச் சம்பவம் ஆளும் கட்சியினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மீது மக்களுக்கு சந்தேகத்தை கிளப்பி உள்ளதாக பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். திருப்பூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் சமூக வலைதளங்களில் கருத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுப்பதாக கூறினார். தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறை உயரதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். 41 பேர் பலியான நிலையில் தாவேகா அலுவலகத்தில் ஆயுத பூசை கொண்டாடப்பட்டதாகவும் சாடினார். அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு துன்புறுத்துவதாக தனியார் நிறுவனம் குற்றம் சாட்டியதை சென்னை சுங்கத்துறை மறுத்துள்ளது. சரக்கு தவறாக அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் தனியார் நிறுவனத்தின் புகாரை ஆய்வு செய்து சட்டப்படி தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் இளம்பெண்ணை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய இளைஞனை போலீசார் கைது செய்தனர். மதுரவாயிலைச் சேர்ந்த பெண்ணுடன் ஹர்ஷவர்தன் என்பவன் தனிமையில் இருந்துவிட்டு திருமணம் செய்ய மறுத்துவிட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து பெண் அளித்த புகாரில் ஹர்ஷவர்தன் கைது செய்யப்பட்டான். பயணச்சீட்டு சோதனை மூலம் ஈட்டப்பட்ட வருவாயில் சென்னை கோட்டம் முதலிடம் பிடித்திருப்பதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. செப்டம்பர் மாதம் நடைபெற்ற சிறப்பு பயணச்சீட்டு சோதனையில் 1,21,189 வழக்குகளிலிருந்து 6,25,00,000 ரூபாயை வசூலித்து சென்னை கோட்டம் சாதனை படைத்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான நாகேந்திரனுக்கு திடீரென உடல்நலம் குன்றியதால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயுள் கைதி நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பு காரணமாக சேர்க்கப்பட்டார். கோவையில் உணவு தேடி வந்த காட்டு யானை பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்குள் நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் யானை நுழைந்ததை பார்த்து அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தமிழக சட்டப்பேரவை வரும் 14ஆம் தேதி கூட உள்ள நிலையில் போலீசாருக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் தலைமைச் செயலகத்திற்கு வருபவர்களை சோதனை செய்ய வேண்டும் எனவும் முதல்வர் அமைச்சர்கள் வாகனங்கள் செல்லும் போது வழிமறித்து மனு அளிப்பதை தடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுரைகள் இடம்பெற்றுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் புதிய மாத இதழ் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தேரடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நமது ஜனநாயகம் என்கிற புதிய மாத இதழை ஆசிரியர் மற்றும் உரிமையாளர் நந்தகோபால் வெளியிட்டு ஊழியர்களை ஊக்கப்படுத்தி பேசினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே மனைவியுடன் தகாத உறவில் இருந்த இளைஞரை கொலை செய்த கணவர் அவரது தந்தையையும் வெட்டினார். கொசவப்பட்டியைச் சேர்ந்த செந்தமிழ் செல்வன் மனைவியுடன் உறவில் இருந்த ஸ்டாலின் அவரது தந்தை பெரியசாமி ஆகியோரை மனைவியின் சகோதரர் மதன்குமார் நண்பர் பிரகாஷ் ஆகியோருடன் சேர்ந்து வெட்டினர். சென்னை அம்பத்தூரில் நடுத்தர குடும்பத்திற்கு 8,38,737 ரூபாய் மின் கட்டணம் வந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். திருவள்ளீஸ்வரர் நகரில் வசிக்கும் தாண்டவமூர்த்தி ராணி தம்பதி வீட்டிற்கு வழக்கமாக 2 மாதங்களுக்கு ஒருமுறை 4,000 முதல் 10,000 ரூபாய் வரை மின் கட்டணம் வருவதாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தம்பதியை கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததால் இந்து முன்னணி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். சூளேஸ்வரன் பட்டியைச் சேர்ந்த தினேஷ் கௌசல்யா தம்பதிக்கு இடையே தகராறு ஏற்பட்டு சத்தம் போட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிருஷ்ணன் என்கிற பப் சிவா இருவரையும் தாக்கியுள்ளார். சென்னை புழல் அருகே மர்ம நபர்கள் அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்தியதை அறிந்து பொதுமக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புழல் கேம்ப் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலையில் போடப்பட்டிருந்த பழைய மாலையை அகற்ற ஆட்டோ ஓட்டுநர் சிவா சென்றபோது சிலை சேதப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டு போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். சென்னை செங்குன்றம் அருகே 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வண்டிமேடு பகுதியில் உள்ள வீட்டில் 75 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஒப்பனை அலங்கார போட்டியில் பெண்கள் அம்மன் வேடமிட்டு அணிவகுப்பு செய்து அசத்தினர். ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் காந்தி, சரஸ்வதி, முருகன், மீனாட்சி அம்மன், வராகி அம்மன் போல ஒப்பனை செய்து கொண்டனர்.
கொடைக்கானல் குணா குகை பகுதியில் குரங்குகள் தொல்லை தாங்க முடியவில்லை என சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். சுற்றுலா வந்த பெண்ணின் கைப்பையை பறித்து சென்ற குரங்குகள் கூட்டம் அதனை மரக்கிளையில் வைத்து பையில் இருந்த செல்போன், பணம், ஐடி கார்டு உள்ளிட்டவற்றை தூக்கி கீழே வீசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கொடைக்கானலில் சிலம்பம் வீரர்கள் தங்களது விளையாட்டு உபகரணங்களை வைத்து ஆயுத பூசை கொண்டாடினர். 20க்கும் மேற்பட்ட சிலம்பம் வீரர்கள் கம்பு, வாள்வீச்சு, சுருள்வாள், மான் கொம்பு, கத்தி உள்ளிட்டவைகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்து சிலம்பம் முறைப்படி பூசைகள் செய்து வழிபட்டனர். மதச்சார்பற்ற நாட்டில் மதம் சார்ந்த அமைப்பிற்கு நாணயம் வெளியிடப்படுவது கண்டிக்கத்தக்கது என திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள 100 ரூபாய் நாணயத்தில் RSS அணிவகுப்பு இருப்பது போல் படம் உள்ளதை ஏற்க முடியாது என்றார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே கொள்ளிடம் ஆற்றில் நடமாடும் முதலையை உடனடியாக பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை கிராமத்திற்கும் தூத்தூர் கிராமத்திற்கும் இடையில் பாயும் கொள்ளிடம் ஆற்றில் காணப்படும் முதலை மேய்ச்சலுக்கு ஆற்றை கடந்து செல்லும் கால்நடைகளை வேட்டையாடுவதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கட்டட தொழிலாளியை கொலை செய்ததாக தந்தை, மகன்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மனைவியுடன் தகாத உறவு வைத்திருந்த கணேசனை தனது மகன்கள் மணிகண்டன், முருகன், இவர்களது நண்பர் சபரி பிரகாஷ் ஆகியோருடன் சேர்ந்து முதலியார்பட்டியைச் சேர்ந்த சுடலைமணி கொலை செய்தார். சென்னை ECRல் வீடு வாங்கி தருவதாக கூறி பாஜக பெண் பிரமுகரிடம் 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். ஆவடியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ராவுத் பசரி கட்சி அலுவலகத்திற்கு சென்று வந்தபோது அறிமுகமான வைரவேல் குறைந்த விலைக்கு வீடு விற்பனைக்கு வருவதாக கூறி நகை, பணத்தை வாங்கி ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டும் என ஒட்டப்பட்ட போஸ்டரை கிழித்து மிரட்டல் விடுப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தாவேக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் சிலம்பரசன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பைபாஸ் சாலை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலை மற்றும் தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டார்லிங் என்ற ஷோரூமின் குப்பை கழிவுகள் சாலையில் கொட்டப்படுவதாகவும் புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மணலி ஊராட்சியில் 2000 பனை விதைகளை ஊன்றும் விழா நடைபெற்றது. பசுமை சூழல் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் திருத்துறைப்பூண்டி புனித தெரேசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் சேர்ந்து பனை விதைகளை ஊன்றினர். விழுப்புரம் அருகே வளவனூர் பேரூராட்சி செயல் அலுவலரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செயல் அலுவலர் அண்ணாதுரை தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக பேசி காரணமே இல்லாமல் பணி நீக்கம் செய்வதாகவும், பெண் பணியாளர்களை தனியாக அழைத்து தவறாக நடந்து கொண்டதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு விடுமுறை தினமான நேற்று வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் திருட்டுத்தனமாக மது விற்றதாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். ஏரிகுத்தி பகுதியைச் சேர்ந்த 61 வயதான ராணி, அவரது மருமகள் கங்கா ஆகியோரிடமிருந்து 150 சாராய பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் மேட்டூர் CSI நல்மேய்ப்பர் ஆலயத்தில் தென்னிந்திய திருச்சபையின் ஈரோடு மற்றும் சேலம் மண்டலத்தின் முதல் பேராயர் டாக்டர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சின்ன பார்க்கில் இருந்து பேரணியாக நல்மேய்ப்பர் ஆலயம் வந்தடைந்த ஜேக்கப் லிவிங்ஸ்டனுக்கு மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆரிமுத்து மோட்டூர் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் பைப்லைனை உடைத்த மர்ம நபர்கள் மீது உள்ளி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் குடிநீர் கிடைக்காமல் தவித்த கிராம மக்கள் உடைக்கப்பட்ட பைப்லைனை விரைந்து சீரமைப்பதோடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி காரைக்காலில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பல்வேறு புகார்களை அளித்தனர். பல்வேறு பகுதிகளில் அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர்.
விஜயதசமியை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஹயக்ரீவ பெருமாள் முன்பு பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளிடம் நெல்மணியில் ஆ அரிஹோம் என எழுத சொல்லிக் கொடுத்து கல்வி கற்றலை தொடங்கி வைத்து வழிபட்டனர். வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியாது என்று ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்தார். ரஷ்யாவின் எரிசக்தி ஒத்துழைப்பை குறைக்க இந்தியாவையும் சீனாவையும் அழுத்தம் கொடுக்கும் அமெரிக்காவின் முயற்சிகளை கடுமையாக சாடிய புட்டின் அத்தகைய நடவடிக்கைகள் உலக பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்றார். இஸ்ரேலுடன் சேர்ந்து ஒரு பாலஸ்தீன அரசை உருவாக்க வழிவகுத்தால் மட்டுமே காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் திட்டத்தை ஆதரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அதிபர் புட்டின் தெரிவித்தார். டிரம்பின் திட்டம் காசாவை ஒரு சர்வதேச நிர்வாகத்தின் கீழ் வைப்பதை உள்ளடக்கியது என்றார். நடிகர் அஜித்குமார் தனது கார் மற்றும் ரேசிங் உடையில் இந்திய சினிமாவின் லோகோவை பொறித்துள்ளது அனைத்து தரப்பினரின் மத்தியிலும் பாராட்டை பெற்று வருகிறது. அஜித்குமார் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் இந்திய சினிமாவை பிரபலப்படுத்தும் முயற்சியில் இறங்குவேன் என கூறியிருந்தார். இதனை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் பலரும் அஜித்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பாலகிருஷ்ணா நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியாகி வெற்றி பெற்ற அகண்டா திரைப்படத்தின் 2ஆம் பாகம் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. அகண்டாவின் 2ஆம் பாகம் வெளியாகும் அதே நாளில் பிரபாஸின் தி ராஜா சாப் திரைப்படமும் வெளியாகிறது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் த்ருவ் விக்ரம் நடித்துள்ள பைசன் படத்தின் 4வது பாடலான தென்னாடு என்ற பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடலின் வரிகளை மாரி செல்வராஜ் எழுதியுள்ளார். நிவாஸ் கே பிரசன்னா இசையில் சத்யன் இந்த பாடலை பாடியுள்ளார். நடிகர் சாம்ஸ் தன்னுடைய பெயரை அதிகாரப்பூர்வமாக ஜாவா சுந்தரேசன் என்று மாற்றிக்கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறை எண் 305 கடவுள் படத்தில் தான் நடித்த ஜாவா சுந்தரேசன் கதாபாத்திரத்தின் பெயர் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகிவிட்டதால் பெயர் மாற்றம் செய்ததாக தெரிவித்தார். நடிகர் பிருத்விராஜ் இயக்குனர் தருண் மூர்த்தி கூட்டணியில் உருவாகும் புதிய படத்துக்கு ஆபரேஷன் கம்போடியா என பெயரிடப்பட்டுள்ளது. 2021ஆம் ஆண்டு வெளியான ஆபரேஷன் ஜாவா திரைப்படம் கேரளத்தில் நடைபெற்ற உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் உருவாகியிருந்தது. இதனால் அதன் 2ஆம் பாகமான ஆபரேஷன் கம்போடியா திரைப்படமும் அதேபோல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காந்தி ஜெயந்தியையொட்டி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் இர்விங் பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலையை பார்வையிட்டதாக கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தசரா பண்டிகையும் அதே நாளில் வருவதால் உண்மை, தைரியம் மற்றும் இரக்கத்தின் மூலம் நன்மை எப்போதும் மேலோங்கும் என்பதை இது ஒரு வலுவான நினைவூட்டல் ஆகும் என்று பதிவிட்டுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி வங்கதேசம் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 38.3 ஓவர்கள் முடிவில் 129 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி 31.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் மட்டும் இழந்து இலக்கை கடந்து வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற ப்ரோ கபடி லீகில் டை பிரேக்கரில் பெங்களூருவை வீழ்த்தி புனேரி பல்தான் அணி வெற்றி பெற்றது. ஆரம்பம் முதலே இரு அணி வீரர்களும் சிறப்பாக ஆடி புள்ளிகள் எடுத்தனர். இறுதியில் இரு அணிகளும் 29க்கு 29 என புள்ளிகள் எடுத்தன. இதனால் டை பிரேக்கர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் புனேரி பல்தான் அணி 6க்கு 4 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி இந்தியாவிற்கு வருகை தர உள்ளதால் கால்பந்து வீரர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். டிசம்பர் மாதம் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, அகமதாபாத் நகருக்கு வரும் மெஸ்ஸி அங்கு நடைபெறும் விளையாட்டு மற்றும் இசை கச்சேரிகளில் கலந்து கொள்கிறார். குறிப்பாக டிசம்பர் 13 கொல்கத்தாவில் கோட் இசை நிகழ்ச்சி மற்றும் கோட் கோப்பை இரண்டிற்கும் மெஸ்ஸி தலைமை தாங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ஆண்கள் அணியை பின்பற்றி பாகிஸ்தான் மகளிர் அணியுடன் இந்திய மகளிர் அணியினரும் கைகுலுக்க மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள 50 ஓவர் உலகக்கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தான் அணி இந்திய மகளிர் அணியை எதிர்கொள்கிறது. 20 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்று சாதனை படைத்த சுவிட்சர்லாந்து முன்னாள் டென்னிஸ் ஜாம்பவான் ரோஜர் ஃபெடரரை 2026 சர்வதேச டென்னிஸ் போட்டியில் கௌரவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 237 வாரங்கள் தொடர்ந்து நம்பர் 1 இடத்தில் நீடித்த ஃபெடரர் சக நாட்டு வீரரான ஸ்டான் வாவ்ரிங்காவுடன் இணைந்து 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 2 தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தார்.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடரில் விளையாட ஜிம்பாப்வே அணி தகுதி பெற்றது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற T20 தொடருக்கு தகுதி பெறாத நிலையில் கென்யாவை வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி இடத்தை உறுதி செய்தது. கோவையில் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் கூட்டமைப்பு சார்பில் துர்கா பூசை விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜன்ஹித் சேவா சன்ஸ்தான் அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த துர்கா தேவிக்கு பலரும் தீபமேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து பஜனை கீர்த்தனைகளுடன் திரளான பெண்கள் போஜ்புரி நடனமாடி மகிழ்ந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள மழைமலை மாதா ஆலயத்தின் 57ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் வீரப்பூர் பெரிய காண்டியம்மன் கோவிலில் நடைபெற்ற வேடப்பரி விழாவில் அம்மன் அம்பு போடும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சாம்புவன் காளை முன் செல்ல பின்னால் பொன்னர் குதிரை வாகனத்திலும் பெரிய காண்டியம்மன் வெள்ளை யானை வாகனத்திலும் செல்ல தங்காள் தண்ணீர் குடம் சுமந்து சென்றார். விஜயதசமியை ஒட்டி ராமநாதபுரத்தில் 50க்கும் மேற்பட்ட கோவில்களில் நடைபெற்ற சுவாமி அம்பு போடும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி உற்சவர் சுவாமிகள் மகரன் நோன்பு பட்டலுக்கு சென்று அசுரனை அம்பு எய்து அழித்தனர். சுவாமிகள் வரிசை கட்டி நின்றதை பார்க்க ஏராளமானோர் குவிந்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலிலிருந்து தங்க குதிரை வாகனத்தில் ராமநாத சுவாமியும் தங்க சிம்ம வாகனத்தில் பர்வதவர்த்தனி அம்மனும் எழுந்தருளி மகிஷாசுரனை 3 முறை சுற்றி வந்து வதம் செய்த காட்சியை பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர். இதன் பின் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் முறையூரில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் அன்னை மீனாட்சி ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் அசுவ வாகனத்தில் சென்று மகிஷாசுரனை வதம் செய்யும் நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. இதில் முறையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள பூமாயி அம்மன் கோயிலில் நவராத்திரி உற்சவத்தின் இறுதி நாளில் அம்பு எய்தல் நிகழ்ச்சி விமரிசையாக நடைபெற்றது. குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பூமாயி அம்மன் எய்திய அம்பை மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். விருதுநகரில் நடைபெற்ற பாரம்பரிய மகர் நோன்பு திருவிழாவில் சோமசுந்தரர் அரக்கனை அம்பு விட்டு அழித்த நிகழ்வு விமரிசையாக நடைபெற்றது. நவராத்திரி பெருவிழாவினை ஒட்டி வன்னிக்காட்டில் சந்திரசேகரராக அவதாரம் எடுத்த சொக்கநாதர் அரக்கனை அழித்த நிலையில் இளைஞர்கள் புலிவேடம் அணிந்து நடனமாடினர்.